புடவைக்கு சுங்கு போடலாம். புடவைக்கு சுங்கு எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி பொறுமையாக போடணும். நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. அப்புறம் போட போட நமக்கு ஃப்ரீயாக போடலாம். எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி முறுக்கிக்கணும். முறுக்கி விட்டு திருப்பி நம்ம முடிச்சு போட்டு ஊசியால் எடுத்துக்கணும். கையில் வச்சு கையால் எடுக்க முடியாது. அதனால் ஊசியால் எடுத்தோம்னா நம்ம நூல் ஃபுல்லாக க்ளீனாக வந்துடும். இல்லைனாக்கா நூல் இடையில சிக்கிக்கும். அந்த ஊசியை வச்சு நவுத்தி விட்டுடலாம் அந்த முடிச்சை. அந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி போட்டு பாருங்கள். இதை இது ஃபஸ்ட்டு முடிச்சு தான். இன்னும் இதுக்கு மேலே இன்னும் ஒரு 4-5 முடிச்சு இருக்குது. அது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அது பிரித்து விட்டு போடணும். ஒவ்வொரு முடியும் போட்டுட்டு அந்த 2 முடியிலையும் எடுத்து பாதி எடுத்து மறுபடியும் பிரித்து போடணும். அப்படியே மறுபடியும் பிரித்து போடணும். அந்த மாதிரி போட்டோம்னா இன்னும் அழகாக இருக்கும். அதுக்கு நூல் நமக்கு நிறையா எடுக்கணும். நூல் நிறையா எடுத்தால் தான் அந்த மாதிரி ஒரு 2 முடிச்சு 3 முடிச்சுக்கிட்ட நமக்கு வரும். இந்த பக்கம் பார்டர் நம்ம ரொம்ப பொறுமையாக போடணும். ஏன்னாக்கா பார்டரில் நமக்கு ஜருகை இருக்குது, ரொம்ப மொத்தமாக இருக்கும். அதனால் அந்த இடத்துல நம்ம நூல் எடுத்து போடும்போது ரொம்பவும் நம்ம பொறுமையாக போட்டுக்கணும். இந்த நூல்லெல்லாம் கூட நம்ம சீக்கிரமாக போட்டுடலாம். இந்த பார்டரில் போடும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் பழகிடுச்சுன்னா தெரியாது. அந்த ஜருகை இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு போடும்போது. அப்புறம் நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக வந்துடும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்ச். நல்லா அழகாக வந்துடும். அப்படியே முடிச்சு பார்த்தா ஒன்று போல் அப்படியே நிற்கணும். அப்படியே வரிசையாக நிற்கணும். பூ கட்டின மாதிரி நிற்கும். அப்படியே முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு நம்ம போடணும். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி ஒன்று போல் நிற்கணும் முடி. அப்படியே ஒரே மாதிரி நின்னால் தான் நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்.